விவசாயத்துக்கான ஒரு மருத்துவமனைன்றது பெருசாக இல்லை, அதை உருவாக்கணும்னு எங்களோட நோக்கம். அதான் சத்தியம் அக்ரோ கிளினிக்னு அந்த பிராண்ட் நேம் வச்சோம். இன்னைக்கு இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா 3 நல்லது நடக்கும். ஒன்று என்னன்னா, வருங்காலம் இயற்கை உரத்தை கட்டாயம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துவாங்க. நாடு நல்லா இருக்க போது, நம்மளும் நல்லா இருக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு பொருளில் கட்டாயம் கடல் பாசியோட ஒரு பார்ட் நீங்கள் பயன்படுத்தினீங்க. 5000 அக்ரோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 5000 அக்ரோ கிளினிக்கில் ஒரு 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், ஏற்கனவே மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இயற்கை உரங்களை எங்கிட்ட கொஞ்சம் டெக்னாலஜி பேஸில் மாத்திரை வடிவில் இயற்கை உரங்கள் கொண்டாந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். நம்ம எல்லாருக்குமே இயற்கை உணவுகள் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு இயற்கை உணவுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கடினமான செயலாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது எல்லாமே கேள்விக்குறி சந்தேகங்களாகவே இருக்குது. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறது சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் செந்தில்குமார் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா இயற்கை உணவுகள் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எது இயற்கை எது இயற்கை இல்லைன்ற ஒரு கேள்வியாகவே இருக்கு. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் இயற்கை உணவுகள் தயாரிக்கிறது ஒரு கஷ்டம்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு சார். நீங்க சொல்லுங்க சார், அது பதில். இயற்கை உணவுகளை உற்பத்தி பண்றது கஷ்டமா ஈஸியா சார்? அது இயற்கை உணவு உற்பத்தி பண்ணுறதுல கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. விவசாயிகள் நினச்சா முடியாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த உணவை உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள் தான். அவங்க நினச்சிட்டாங்கன்னா கட்டாயம் மாறிடும். அதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. இன்றைக்கி என்னென்னா, டெக்னாலஜி அவங்களுக்கு நிறையா தேவைப்படுது. அதை எந்த அளவுக்கு அவங்க உள்ள கொண்டு வராங்களோ விவசாயத்தில், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை உணவுன்றது ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் சார். அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 50 வருடத்துக்கு முன்னாடி எல்லாருமே இயற்கை உணவு தான் உண்ணுட்டு இருந்தாங்க. நம்மளோட மூதாதையர்கள் எல்லாருமே இயற்கையாக தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அதிக தேவைகளுக்காண்டி இன்னைக்கு நம்ம அதிகமான யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல எல்லாமே இயற்கையா விவசாயம் பண்றதுக்கான நீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சுட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதிரி ஒரு இயற்கையா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார்? சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இத்தனை ப்ராடக்ட்ஸ் இயற்கையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு? பேசிக்காக நாங்கள் ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தோம் தான். எங்களோட வீடு, என்னோட பூர்வீகம் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு குக் கிராமம் தான். எங்கள் அம்மா அப்பா எல்லாமே மல்லிகைப்பூ விவசாயம். எங்களோட கிராமமே மல்லிகைப்பூ காய்கறி விவசாயம் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்க ஏரியா. அங்கேருந்து டெவலப் ஆகி திரும்பி சிட்டிக்குள்ள எல்லாருமே செட்டில் ஆனோம். ஆனால் ரெகுலராக ஊருக்கு போகிறப்ப வர்றப்ப அங்கே விவசாயத்தை எல்லாம் பார்க்குறப்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு விவசாயி மேலே ஒரு அதிகமான ஆர்வம் உண்டு. அது இல்லாமல் எங்களோட லைஃப்பில் அப்படின்னா இன்றைக்கி தான் நிறையா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. இதுவே ஒரு ஸ்டார்டிங்கில் நாங்களாம் ஸ்கூல் லைஃப்லேயே நிறையா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் எங்கள் அப்பா என்ன தான் ஒரு தொழில் பண்ணாலும் எங்களோட ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இருந்தாலுமே நாங்கள் எங்களோட எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்களை நம்ம உணர்வாக கற்றுக்கிடணும். அது மித்தவங்களுக்கு பயன்படுற அளவு இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அல்லது ஒரு இடத்துல வேலை பார்த்து அது மூலிமா செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களோட பேரண்ட்ஸ் கற்றுக்கிட்டது. அதை வச்சுட்டு நம்ம ஏன்னா இந்த ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் இப்போ இந்த இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ நமக்கு ஒரு ஆர்வம் விவசாயத்துக்கு மேலே. அதனால் காலேஜ் முடித்த உடனே எப்படியாவது ஒரு விவசாய சம்பந்தமான கம்பெனியில் ஜாயின் பண்ணணுன்னு வேலைக்காண்டி தான் சேர்ந்தது. அது காலப்போக்கில் ஒரு 3 வருஷம் கழிச்சு அடுத்தடுத்து காலத்தோட சூழ்நிலைக்கு கருதி நம்ம இப்படி தான் விவசாய தொழிலை தான் பண்ணணுன்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஆர்வத்தில் 2004 இயற்கை விவசாயத்தை உற்பத்தி பண்ணி விற்கணும்னு ஒரு முடிவு பண்ணி இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இதை சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சர்வீஸ்லாம் ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரி பொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க? முதல் எங்கள் கம்பெனியை பற்றி சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த ஃபார்மருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்றது. எங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, விவசாயத்தை தொழிலாக்கணும், விவசாயிகளை தொழில் அதிபராக்கணும். இதுதான் எங்களோட விஷன்.
ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா எல்லாருமே இன்னைக்கு இந்த உலகம் வந்து கட்டாயம் முன்னேறணும், இந்தியா வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா விவசாயம் தான் முக்கியமானது. இந்த விவசாயம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கட்டாயம் அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருமே வந்து அது ஒரு தெய்வமாகவோ, அது ஒரு ஒரு உணவு உற்பத்தி பண்ணுற விவசாயம் சரி, அவங்களும் நம்ம ஒரு கடவுளாகவும் ஒரு தெய்வம் தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து விவசாயத்தை வந்து தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கட்டாயம் இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தொழிலாக்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன, இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து நீ விவசாயிகளுக்கு என்னெல்லாம் சிரமங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து அதை எப்படி மாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்தை தொழிலாக பார்த்து அதை வந்து விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தி அது மூலிமா வருமானம் ஈட்டி விவசாயிகள் முன்னேறன்னு தான் எங்களோட எண்ணங்கள். அதுக்காண்டி ஆரம்பிச்சதான் வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக். சத்தியம் அக்ரோ கிளினிக் ஏன்னா இன்னைக்கு அதோட ஆக்டிவிட்டிலாம் நான் சொல்கிறேன். அதோட பிராண்ட் நேம் வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக். எங்கள் கம்பெனி எப்படின்னா 2004 ஆரம்பித்த கம்பெனி. அதுக்கடுத்து 2007 வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் உள்ள என்ட்ரானோம். அந்த எங்களோட ரா மெட்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கனாக்கும் கிட்டத்தட்ட வந்து கடல் பாசியிலிருந்து இயற்கை உரத்தை தயார் பண்ணுறது எங்களோட முக்கியமான தொழில். ஏன்னா எல்லாருமே வந்து மாட்டுச்சாணம், மண்புழு உரம், ஏதோ நிறைய இயற்கை உரங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து மீனல் நிறையா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு விவசாயத்துக்கு இம்மிடியட்டாக என்ன தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கும் அது வந்து ஒரு ஒரு அதாவது கடலில் வாழ்கிற அந்த கடல் பாசிலேருந்து தான் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதுதான் கரெக்டான ஒரு வழிமுறைன்னு எடுத்து அதுலேருந்து நாங்கள் வந்து உரத்தை தயார் பண்ணி அதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு மதுரைகள் மட்டும் கொண்டு சேர்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு, இன்றைக்கி வந்து அதுக்கடுத்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில வெளிநாட்டுகளை வந்து ஏற்றுமதியும் பண்ணுறோம், இறக்குமதியும் பண்ணி இந்த தொழிலை வந்து நல்லா விரிவடைஞ்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 400 பேர் வந்து நேரடியாகவும் மறைமுகமாக வந்து ஒரு 1000 பேர் வந்து இந்த கம்பெனியால் வந்து பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியில் முதல் நிலை ஊழியர்ன்றதுல நான் பெருமையாக வந்து சத்தியம் குரூப்பை பற்றி சொல்கிறதுல இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான இயற்கை உரத்தை தயார் பண்ணுற தொழிலை பண்ணுறது எனக்கு மாறுதட்டி சொல்லுகிற அளவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. கடல் பாசியில இருந்து உரத்தை தயாரிக்கிறீங்க நீங்க சொன்னீங்க. அதே ஒரு வீடியோ கிளிப்பிங் நீங்களே கடல்ல இறங்குறதையும் பார்க்க முடிஞ்சுது. அது எப்படி சார்? அது முன்னாடில இருந்தே அந்த பழக்கமா இல்ல இந்த தொழிலுக்காக நீங்க தொழில்? எனக்கு இன்னைக்கு நீ நினைச்சுன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. நான் எப்படிதான் போட்ல போறப்ப யாராவது நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தரை கூட கட்டாயம் வச்சுட்டு தான் போவேன். என்ன காரணம்னா, நம்ம என்ன தொழில் பண்றோன்றது முக்கியமான விஷயம் கிடையாது. நம்ம தொழில் பண்றது நேசிச்சு தொழில் செய்யணும், அப்போதான் வளர்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு இந்த தொழிலில் வந்து எனக்கு வந்து நான் பேசிக் எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன அக்ரியா இல்லை டாக்டரேட்டா பிஹெச்டியான்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட படிப்பு வந்து வணிகத்துறை பிகாம் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து எம்பிஏ வந்து கரஸில் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வந்து எல்எல்பி லா கட்டாயம் தெரிஞ்சுக்கிறதுனால லா படிச்சுட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட படிப்பு. ஆனால் வந்து விவசாயம் இந்த தொழில் எடுத்ததுக்கப்புறம் இந்த தொழில் சம்பந்தமான ஒரு 2 டிப்ளமோ முடிச்சு அதுலேயும் பிஸ்னஸ் எப்படி தெளிவாக பண்ணுன்ற அந்த அக்ரி பிஸ்னஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இந்த தொழில் விவசாயம் ஏன் அந்த கடலுக்குள்ள போய் நீங்கள் சொன்னீங்களா, என்னன்னா நேசிச்சு பண்ணணும். இன்னொன்று, நம்மளோட பொருள் வந்து எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது, அது மூலிமா என்ன அடுத்த லெவல் செய்யலாம், வேற என்ன பண்ணலான்றது ஆர்வம் தான் வந்து நமக்கு அதிகம். அதனால தான் வந்து நேரடியாக நம்மளோட ரா மெட்டீரியல் வந்து கடல் பாசி தான். கடல் பாசினோன்னா எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஐடியாவே இருக்காது. கடல் பாசினா என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதாவது ஏன் கடல் பாசியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து எல்லா மலைகளை எல்லாத்துலேயும் கிடைக்கிற எல்லா தண்ணியும் போய் கடைசியில் கிடைக்கிறது வந்து கடலில். அந்த கடலில் வந்து ஏன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே போய் சேரும். அந்த கடலில் வந்து இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து வளர்கிற ஒரு தாவரம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த தாவரம் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது. அந்த கடல்வாழ் தாவரத்தை எடுத்து அதை நாங்கள் உரமாக தயார் பண்ணுறோம். ஆனால் அந்த கடல் பாசி வந்து கிட்டத்தட்ட 800 வகைகள் இருக்குது. இந்த 800ல் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 வகையை மட்டும் எடுத்து அதை மட்டும்தான் வந்து உரமாகவும், அதுக்கடுத்து மாட்டு தீவனங்கள், கோழி தீவனங்கள், அதாவது இந்த மாதிரி கோழி தீவனங்கள் தயார் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம உணவுத்துறைக்கு தேவையான சில ரா மெட்டீரியல் வந்து அதுலேருந்து எடுத்து உற்பத்தி பண்ணி பண்ணுறோம். இதான் எங்களோட கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுற உரங்களும் உணவுத்துறையும் அதுக்கடுத்து தீவனத்துறையும் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதான் எங்களோட முக்கியமான வாழ்த்துக்கள் சார். விகடன் சார், நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, இப்போ விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற ஒரு ஒரு கேள்விதான் இருக்கு. ஆனா உறுதியா தெரியல. நீங்க தான் அந்த களத்துல இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சார். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் விவசாயம் வரணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா வராங்களா, வரலையா? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. விவசாயம் அழியுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இடத்துல உட்காரவே முடியாது. ஏன்னா உணவு உண்ணாமன்னு எம்மா கட்டாயம் இருக்கவே முடியாது.
இருந்தாலும் இந்த கொரோனா வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. என்னன்னா கொரோனா காலத்துல 2 தொழில் தான் அதிகமா இருந்துச்சு. ஒன்று மருத்துவ தொழில், இன்னொன்று வந்து விவசாய தொழில். இந்த 2 தான் வந்து கொரோனா காலத்துல வந்து எந்த தடையும் இல்லாம செஞ்சுட்டு இருந்தாங்க. விவசாயம் இல்லாம இந்த விவசாயம் அழியுதுன்னோம்னா உலகம் அழிய போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா விவசாயத்தோட பரப்பளவு குறையுது, தேவைகள் அதிகமாகுது, பரப்பளவு குறையுது. ஆனா டெக்னாலஜி உள்ள வந்துட்டு இருக்கு. அதனால வந்து விவசாயத்தை அழியுதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடமும் தேவை. அன்னைக்கு வந்து மக்கள் தொகை கம்மி, அதனால நிலப்பரப்பு அதிகமா இருந்துச்சு. மக்கள் தொகை சில இடத்துல வீடு கட்டி குடியேறினாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நிலப்பரப்புல வந்து அவங்க வந்து வீடு கட்டி போறாங்க. ஆனா விவசாய இடத்துலலாம் விவசாயம் வந்து ஹைடெக்கா போயிட்டு இருக்கு. இனி வருங்காலம் வந்து விவசாயம் வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்பயே நிறைய பார்த்துருப்பீங்க, பசுமை குடில், அதுக்கடுத்து மண்ணில்லா விவசாயம், நீர்ல விவசாயம். இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கணும்னா ஸ்ப்ரேயர் எடுத்து அடிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு ட்ரோன்ல ஸ்ப்ரே பண்றாங்க. ஏன்னா ஒரு ஆள்கார் இன்னைக்கு எடுத்தாங்க ஒரு 5 ஏக்கர் அடிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு 1 மணி நேரத்துல ஒரு 20 ஏக்கர் கூட ட்ரோன் மூலியம் மருந்து, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. விவசாயிகள் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தினோம்னா விவசாயம் அழியாது. இதுக்கு முக்கியமான தேவை வந்து இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த நாடும் முன்னேறும், விவசாயமும் முன்னேறும், இயற்கை விவசாயம் கட்டையே முன்னேறும். அதில் மாற்றமே கிடையாது. சத்தியம் ஆக்ரோ கிளினிக் வந்து மொத்த விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ மொத்த விவசாயிகளுக்கும் ஒரே இடத்துல எல்லாத்துக்கான சொல்யூஷனும் இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். ரொம்ப எனக்கு இதை சொல்றதுக்கு இன்னும் பெருமையாகவும் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது நம்மளோட மனிதனுக்கு வந்து ஒரு தேவையான மருத்துவமனைகள் இருக்கு. ஏன் நீங்க விலங்குகள் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது கூட தேவையான மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. ஆனா விவசாயத்துக்கான ஒரு மருத்துவமனைன்றது பெருசா இல்லை. அதை உருவாக்கணும்னா எங்களோட நோக்கம். அதான் சத்தியம் அக்ரோ கிளினிக்னு அந்த பிராண்ட் நேம் வச்சோம். இங்க என்னன்னா விதை முதல் விற்பனை வரை ஒரு விவசாயத்துக்கு என்ன தேவை, அந்த விதைகள், நாற்றுகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி, அதுக்கடுத்து அவங்க உரம் எப்படி வைக்கணும், அவங்க அதாவது நம்ம வந்து லேபில் போனால் எப்படி நம்ம பிளட்டு இதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களோட ஸ்டோரில் வந்து அவங்க மண்ணையும் தண்ணியும் செக் பண்ணக்கூடிய லேப் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து டெக்னாலஜியை பற்றி சொல்லித்தரோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக உற்பத்தி பண்ணி அந்த உரங்களை வந்து குறைந்த விலையில் தர்றோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உரம் வச்சு கொடுக்குறது, அதுக்கடுத்து வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது. இந்த ஆள் பற்றாக்குறையை குறைச்சிட்டு குறைந்த செலவில் வந்து குறைந்த ஆட்களை வச்சு எப்படி விவசாயம் அதிகமாக பண்ணுறத அந்த மாதிரி ஐடியா கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து என்னன்னா நிறையா, அதாவது விவசாயம் இன்னைக்கு ஒரு சாதாரண பைக் வச்சுருப்போம், ஒரு 1 லட்ச ரூபா பைக்கு, அதுக்கே நம்ம 5000 இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம். விவசாயத்தில் வந்து இன்சூரன்ஸுக்கெல்லாம் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் எப்படி போடுறது, அதை எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே சொல்லித்தரோம். அதுக்கடுத்து மத்திய மாநில அரசோட நிறைய சப்சிடிலாம் நிறைய இருக்குது. அது மூலியமாக வந்து விவசாயிகளுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அதை வந்து ஃபார்மர் மீட்டிங் வச்சு அதை டெய்லியுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு வந்து விவசாயத்தில் வந்து மதிப்பு கூட்டி அவங்களோட இன்னைக்கு வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுறது கடைசியில் அவங்களுக்கு தேவை நல்ல ஒரு வருமானம் தான். அந்த வருமானம் பெறுறதுக்கு நேரடியாக எப்படி அவங்க பொருளை விற்கலாம் அல்லது மதிப்பு கூட்டி அதை எப்படி விற்று கொடுக்கலான்ற மாதிரி நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுக்குறோம். இதான் அந்த சத்தியம் அக்ரோ கிளினிக்கோட முக்கியமான நோக்கம், விதை முதல் விற்பனை வரை. நீங்க சொல்லும் போது ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை வந்து தீர்வு செய்யற மாதிரி சத்தியம் ஆக்ரோ கிளினிக். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் வந்து ஒரு பாசிபிள் இல்லாத சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மண்ணில் வந்து திருப்பி வந்து செயற்கையான ஒரு விஷயங்கள் பட்டு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நீங்க சொல்லுங்க சார். அது எப்படின்னு? அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா இதை வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. கான்செப்ட் என்னன்னா இன்னைக்கு மக்கள் விவசாயிகளுக்கு வந்து என்னங்கள்னா இயற்கை உரம் பண்ணால் அதிக ஈல்டு கிடைக்காது, அதுக்கடுத்து விலை போகாதுன்னு இருக்கு. இதை நாங்கள் வந்து அதாவது வந்து மக்கள் மனசுல இருக்க எண்ணங்கள் உண்மைதான். என்னன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ரைஸ் நம்ம நல்லா சாப்பிட்டு பழகிருக்கோம். இதே டக்கு நம்ம யூஎஸ்கோ இல்லை வேற அதர் கண்ட்ரிக்கோ போனோம்னா அங்கே உணவு முறை வந்து மாறி இருக்கும். அங்கே போய் நம்ம போய் உடனே மாற முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் விவசாயத்துக்கு இதை எப்படி கொண்டு வரோம்னா இன்னைக்கு அவங்க ஒரு 100 கிலோ கெமிக்கல் உரம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து ஒரு 50 அல்லது 70% மாற்றிட்டு இயற்கை உரத்தை பயன்படுத்த சொல்லுவோம். அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க அடுத்த பயிர் பண்ணுறப்ப இந்த 70%லேருந்து 50% அல்லது 40% கெமிக்கல் பயன்படுத்த சொல்லி திரும்பி இயற்கை உரங்களை பயன்படுத்த சொல்கிறோம். இதோட வந்துட்டு அடுத்து கொஞ்ச நாளில் கெமிக்கலை நிப்பாட்டிட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்த சொல்கிறோம். இந்த இயற்கை உரங்கள் கெமிக்கல் இது ரெண்டுக்கும் மிடில் வந்து பயோ ஃபெர்டிலைசர்,
அதான் நுண்ணுயிர்களை வச்சு மண்ணோட தன்மையை வந்து மாற்றக்கூடிய நிறைய செயல்பாடுகளை கொண்டாடும். அது என்ன பண்ணா இன்னைக்கு வந்து யூரியா, பொட்டாஸ், டிஏபி தான் வந்து இன்னைக்கு செயற்கை உரங்கள். இந்த யூரியா, பொட்டாஸ், டிஏபி வந்துட்டு மண்ணில் வந்து, அதாவது நம்ம இயற்கை விவசாயம் முன்னாடி வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் பண்ணப்ப எந்த யூரியா, பொட்டாஸ்லாம் பயன்படுத்தலை. ஏன்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருந்துச்சு. அதை மாற்ற அதனால வந்து அது இயற்கையாகவே விளைச்சல் இருந்தது. இப்போ வந்து அதிகமாக நம்ம கெமிக்கல் போட்டு அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதை உற்பத்தி பண்ணுறதுக்காண்டி நாங்களே எங்களோட இதில் வந்து பயோ ஃபெர்டிலைசர் தயார் பண்ணுறோம். அந்த நுண்ணுயிர்களை வந்து இந்த உரங்கள் பயன்படுத்துகிறப்ப சேர்த்து பயன்படுத்த வச்சு மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட அளவை பெருக்கி அது மூலியமா வந்து நைட்ரஜன், அதாவது தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அது இல்லாமல் நுண்ணுண்டு சத்துக்களையும் கொண்டு வர்ற மாதிரி செயல்பாடை கொண்டு வந்திருக்கும். அதனால கட்டாயம் இயற்கை உரங்கள் வந்து கட்டாயம் ஜெயிக்கும். இயற்கை உரங்கள் தான் ஒரு காலத்தில் வந்து இன்னும் இன்னைக்கு வந்து ஒரு 5% ஃபார்மர் வந்து இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இயற்கை உரம் செயற்கை உரங்களும் ஒரு 10% பயன்படுத்துகிறாங்க. இன்னும் எல்லாருமே இன்னைக்கு வந்து இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா 3 நல்லது நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா மண் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பூமிக்காண்டி விட்டுட்டு போகிறது. அடுத்து வந்து நம்ம வரப்போகிற சந்ததிக்காண்டி நம்ம மண்ணை நல்லா வச்சுக்கிட போகிறோம். நம்ம பிறந்ததுக்கு நம்ம பூமி தாய்க்கு செய்யக்கூடிய வேலை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். இந்த ஈல்டு என்னென்னா நம்ம வருமானத்துக்காண்டி. அதுக்கடுத்து நம்ம 3வது வந்து நம்ம மக்கள் நல்லா இருக்கிறதுக்காண்டி. இந்த மக்கள் நல்லா இருக்கின்ற என்ன பயன்னா 3வது பயன்னா நம்ம பண்ணுற இயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுற பொருட்களால் அதிக வந்து ஃபுட் பாய்சன் இருக்காது. அப்போ என்னன்னா நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்துகிற வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதான் இந்த 3 பயன்கள் வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்தினால கட்டாயம் கிடைக்கும். இதை வந்து இன்னும் வருங்காலத்தில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுக்காண்டி நிறையா சப்சிடி, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வருங்காலம் இயற்கை உரத்தை வந்து கட்டாயம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துவாங்க. நாடு நல்லா இருக்க போது, நம்மளும் நல்லா இருக்க போறோம், விவசாயிகள் நல்லா ஆரோக்கியமான கட்டாயம் உருவாக்க முடியும். சார், இந்த மாதிரி விவசாயிகளை பத்தி பேசுவோம். இப்போ வந்து மொட்டை மாடி தோட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பரவாயில்ல நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயுமே அவங்களுக்கே தெரியாம செயற்கை முறையில போற மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ அவங்க இயற்கை முறையில பண்றதுக்கு எந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நீங்க கொடுப்பீங்க? இப்போ நாங்கள் வந்து டிப்ஸ் தர்றதை விட வந்து நாங்கள் இயற்கை உரமே தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து மாடி தோட்டம் பண்றவங்களால என்ன 2-3 விஷயங்கள் வந்து அவங்களால கரெக்டாக பண்ண முடியல. நேரத்துக்கு தண்ணி விடுறது, கரெக்டான உரங்கள் பயன்படுத்துறது, கரெக்டான நேரத்தில் அதுக்கு என்ன ஒரு பூச்சிகள் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சும் செய்ய முடியாத காலநிலை இருக்குது. இதுக்கு 2 டைப்பான இதை வந்து நாங்கள் செய்கிறோம். ஒன்று வந்து என்னென்னாக்கும் யாராவது மாடி தோட்டம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நாங்களே மாடி தோட்டம் அமைச்சு தர்றோம். நீங்களே மாடி தோட்டம் அமைச்சு தர்றோம். அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. அதையும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக வச்சு அதுக்கடுத்து அதில் என்ன நிறைகுறை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதோட ஒரு வருஷம் வந்து நாங்களே பராமரித்து கொடுக்குறோம். ஒரு மாடித்திலேயோ அல்லது அவங்க வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு செண்டு இல்லைன்னா மொட்டை மாடியில் ஒரு பாக்ஸ் டைப்பில் போடுறோம். இது வந்து 15 வருஷத்துக்கு இந்த பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் தண்ணி போடுறது, அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறது, அதுக்கடுத்து அந்த ஒரு வீட்டுல மாடி தோட்டம் வச்சு பண்ணுறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்க காய்க்கிற நேரம் பறிச்சிக்கலாம். அதுக்கடுத்து வந்து வேற ஏதாவது பண்ணணும்னா நம்மளை கூப்பிட்டா நம்ம வந்து அந்த செடியை மாற்றி கொடுத்து புதுசாக காய்கறி வச்சு பராமரிக்கிறது செஞ்சு கொடுத்தோம். அந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து என்னன்னாக்கும் எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணணும், விவசாயின்ற ஒரு பெருமை வரன்றதுக்காண்டி செஞ்சு கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், ஏற்கனவே மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து இயற்கை உரங்களை வந்து எங்கிட்ட கொஞ்சம் டெக்னாலஜி பேஸில் மாத்திரை வடிவில் இயற்கை உரங்கள் கொண்டாந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிரானுவல் டைப்பில், பவுடர் டைப்பில் ஈஸியாக வந்து பிளான்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில உரங்களை கொண்டாந்துருக்கோம். அதை வந்து பயன்படுத்த சொல்லி நாங்கள் வந்து ஐடியா கொடுக்குறோம். இதான் மாடி தோட்டத்துக்கு நாங்கள் செய்கிறோம். நம்ம ஊர் வந்து ஒரு விவசாய நிலம், இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே விவசாய நிலம் தான். ஆனால் எல்லா தொழில்கள் வளர்ற ஒரு கார்பரேட்ல இன்டர்நேஷனல் லெவலில் வளர்ற அளவுக்கு விவசாயம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன விவசாயம், அதாவது இந்தியா வளர்ச்சி அடைறதுக்கு காரணமே விவசாயம் தான். அதில் மாற்றமே கிடையாது. கட்டாயம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா கண்ணுக்கு தெரியல. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதாவது இன்னைக்கு என்ன விவசாயம் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு ஏஐ வந்து விவசாயத்தில் கொண்டாந்துட்டாங்க. எந்த மாதிரி விஷயம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு பூச்சி இருக்குன்னா அதை நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அதுவே ஐடியா கொடுத்துறதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த டெக்னாலஜி உள்ள கொண்டாந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இது என்ன ஆகுன்னா நாளடைவில் இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும்.
ஏன்னா ஒரு டாக்டர் வந்து நம்ம இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் வந்து அதிகமாக விவசாயம் பண்ண ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வந்து பழைய முறையை வந்து கொண்டு வரல, புது டெக்னாலஜியை உள்ளே கொண்டாடுறது வர்றவையே தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால வந்து கட்டாய விவசாயம் வந்து இயற்கை விவசாயம் அல்லது விவசாயத்துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 2047 இந்தியா என்ன நிலைமையில இருக்கோ அதுக்கு எந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடையும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சதில் கிட்டத்தட்ட 2047 உணவுத்துறை, விவசாயத்துறை, அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஐடி, இந்த இது ரிலேட்டடாக தான் வந்து வளர்ச்சி அடைகின்னு இருக்கு. அதில் விவசாயமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. 10 தொழிலில் விவசாயம் 3வது இடத்துல 2வது இடத்துல இருக்கனால கட்டாயம் விவசாயம் வந்து கட்டாயம் வளர்ச்சி அடைகிறது. அது முதல் இடத்துலையும் வந்துடும் கட்டாயம் வரும். அதாவது எப்படின்னா இது வரும், அதை வந்து நம்ம கட்டாயம் பார்ப்போம். மாற்றமே இல்லை, நம்மளே பார்ப்போம். விவசாயம் தான்ன்றதை நம்மளே பார்ப்போம். இன்னைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய கார்பரேட் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அதான் கூட்டு பண்ணை விவசாயம்னு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு சொல்லி நிறைய பேர் வந்து விவசாய நிலங்களை ஒரே இடத்துல நிறைய கிராப்லாம் அப்ளை பண்ணி புது புது கிராப்லாம், இப்போ சப்போஸ் கத்திரிக்காய்னா 1 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் ஃபுல்லாக கத்திரிக்காய், தக்காளினா 10 ஏக்கர், இந்த மாதிரி போட்டு ஒரே மாதிரி விவசாயங்கள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டெகிரேட்டிவ் ஃபார்ம்னு நிறைய கொண்டாந்துட்டாங்க. மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விவசாயம் கட்டாயம் வளர்ச்சி அடையும், வருமானத்தோட வளர்ச்சி அடையும். சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து கோழிகள், ஆடுகள், மாடுக்கு இவங்களுக்குலாம் வந்து ஃபீடு நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேள்வி. ஆமாம், இப்போ நாங்கள் எப்படின்னாக்கும் எங்கள்கிட்ட ஒரே ரா மெட்டீரியல் வந்து கடல் பாசி தான். ஏன்னா எப்படின்னாக்கும் எப்பவுமே வந்து அகலமாக உழுதுறோட வந்து நல்லா ஆழமாக உழுது, அதான் பழமொழி இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு தொழிலை எடுத்தோம்னா அந்த துறையில நம்ம வந்து சிறப்பாக வளர்ச்சி அடையும். நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம்னா எங்களோட துறை வந்து விவசாயம் சார்ந்த துறை. விவசாயம் சார்ந்ததுல என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்றத ஒரே ரா மெட்டீரியல் இந்த கடல் பாசியில இருந்து எடுத்து இதுல வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். உணவுத்துறைக்கு, அதுக்கடுத்து நம்ம தீவனத்துறைக்கு. தீவனத்துல என்ன பண்றோம்னா இப்போ ரீசெண்டாக நிறைய R&D நிறைய டெவலப்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நார்மலா ஒரு கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அதாவது ஒரு 2 கிலோ வர்றதுக்கு 40 நாள் ஆகும். அது டெய்லி தீவனம் கொடுப்பாங்க, மருந்து நிறையா கொடுப்பாங்க. இது வந்து 40 நாள் 2 கிலோ வரும். இப்போ நாங்கள் வந்து என்னன்னா அந்த தீவனத்தோட ஒரு சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னலாக வந்து ஒரு 3 to 5% எங்களோட கடற்பாசி வந்து தயார் பண்ணுற ஒரு ப்ராடக்டை வந்து அப்ளை கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த 32லேருந்து 33வது நாளே வந்து 2 கிலோ வெயிட் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மருந்தோட தேவை கம்மியாக இருக்குது. அப்போ என்னன்னா கோழிக்கு தேவையான உன்னூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த நாங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ப்ராடக்டில் நியூட்ரிஷனும் அந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால சீக்கிரம் கோழி வளர்ச்சி அடைஞ்சிருது. அப்போ வந்து இதில் வந்து நிறைய பயன்கள் கிடைக்குது. 4-5 நாள் மிச்சமாவது, வெயிட் ஈஸியாக கிடைச்சிருது. இன்னொரு கோழியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அதிகமாக கோழி வந்து அதிக எதிர்ப்பு சக்தி இருக்கனால டேமேஜ் எதுவுமே வர்றதில்லை. இது ஒன்று வந்து நாங்கள் எங்களோட R&Dயில் பார்த்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் மாட்டு தீவனங்களில் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறப்ப, ஏன்னா மாடு என்னன்னாங்க அது வந்து தீவனத்தை சாப்பிட்டு பால் கறக்கணும், அதுக்கு செரிமானம் அதிகமாகும். இந்த செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கடல் பாசிலேருந்து நாங்கள் கொடுக்குற நுண்ணுயிர்களோட சேர்த்து கொடுக்குறோம். அது வந்து நல்லா வேலை செய்யுது. அப்போ அதை சாப்பிட்ற தீவனம் வந்து முழுமையாக செரிமானம் ஆகிறதுனால பாலோட இது கூடுது. இதுலேயும் நாங்கள் கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட்லேயும் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து வளர்ச்சி அடையும். இதுதான் வந்து மாட்டு தீவனம். இது மாதிரி நிறையா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். உணவுத்துறையில் வந்து இப்போ ஐஸ்கிரீமு, பால்கோவா இதுக்கெல்லாம் வந்து திக்னர் ரெடி பண்ணியிருக்கோம். ஈஸியாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ நீங்கள் வாட்டர் ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஜெல்லி அது வந்து பேஸ் வந்து கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்லாம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு பொருளில் கட்டாயம் கடல் பாசியோட ஒரு பார்ட் வந்து நீங்கள் பயன்படுத்தி, நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அது திக்னராக அல்ஜினேட்டுன்னு சொல்லுவாங்க, அது பயன்படுத்தாங்க. அது வந்து கடல் பாசிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து உணவில் வந்து கரைகணுன்னுவாங்க, அது வந்து திக்னராக பயன்படுத்துகிறாங்க. மருத்துவத்துறையில் வந்து சோடியம் அல்ஜினேட், பொட்டாசியம் அல்ஜினேட் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னாக நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து நாக்கடி டேப்லெட்டில் அந்த டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஜெலிசில் மருந்து வந்து திக்னருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நிறைய அட்வான்ஸான நிறைய மெடிசனில் வந்து கடல் பாசியோட இது இருக்குது. அதுக்கடுத்து ரப்பர் இண்டஸ்ட்ரி, வெல்டிங் ராடு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுற பை ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கடல் பாசிலேருந்து தயாரிச்சுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி உங்களோட துறையில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கி என்னென்னா மக்கள் விவசாயிகள் வந்து என்னென்னா
கட்டாயம் வந்து அவங்க வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்தை கொண்டு போகணும். இன்னைக்கு ட்ரோன் டைப்பில் வந்து நிறைய மெடிசன்லாம் நீ வர காலம் வந்து ட்ரோனில் அது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதா உரம் வைக்கிறலாம் வரும். நாங்கள் என்ன அந்த ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குற மாதிரி எல்லா ஃபெர்டிலைசரையும் கொண்டாந்துட்டோம். ஏன்னா அதே மாதிரி இதில் வந்து நேனோ டெக்னாலஜி உள்ள கொண்டாந்துட்டு இருக்கோம். அது எப்படின்னாக்க நீங்கள் நார்மலாக வந்து 300 மைக்ரான் -மைக்ரான் அளவுக்கு, அதாவது நானோ மைக்ரான் அளவுக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஒரு ஏக்கருக்கு ஜிங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 ml ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கிளைமேட் நிறையா மாறு, அதிகமான மழை கரெக்டாக வர்றதில்ல, அதனால என்னென்னா பிளான்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அதை சரி பண்ணுறதுக்காண்டி ஆர்த்தோசிலிசின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நிறையா கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணி டெக்னாலஜி கொண்டாந்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட விவசாயிகளுக்காண்டி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயிகள் கிட்ட நீங்கள் வேற ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு நினச்சா என்ன மாதிரி நீங்கள் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம், அதாவது எங்களோட ஃபஸ்ட்டு என்னன்னா எங்களோட அக்ரோ கிளினிக் வாங்க, அல்லது எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவசாயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கிட்ட இருக்க டெக்னாலஜியை நீங்கள் எடுத்து அதையும் நம்ம வின்வின் பாலிசியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அதுக்கடுத்து அதாவது நீங்கள் கெமிக்கல் உரம் பயன்படுத்துங்க, ஆனால் இயற்கை உரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு நமக்கு அதிகமான ஈல்டும் தேவைப்படுது, அதிகமான வருமானம் தேவைப்படுது, அதே மாதிரி நம்ம மண்ணையும் பாதுகாக்கணும். அதனால் 2 உரத்தையும் பயன்படுத்துங்க. மண்ணுக்கு அதிகமாக தீமை செய்ய கெமிக்கலை குறைச்சிட்டே வாங்க. நீங்கள் வந்து பூச்சி மருந்து தான் அதிகமான விவசாயம் பாதிக்கிறாங்க, மண்ணும் பாதிக்குது, உணவுக்கும் பாதிப்பு இருக்குது. அந்த பூச்சி மருந்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம பிளான்ட், நம்ம விவசாயம் வந்து மண் நல்லா இருக்கணும், நம்மளோட விவசாய பயிர்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ வந்து இந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக அதாவது யூரியா, பொட்டாஸ், டிஏபி, இந்த தலைச்சத்து, மணி இது மட்டும் பார்த்தா இது இல்லாமல் நூறு சத்துக்கள் தேவைப்படும். அதுக்கடுத்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் தேவைப்படும். அதுக்கடுத்து பிளான்ட் ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறதுக்கு நிறையா வந்து இயற்கையான ஹார்மோன்ஸ்லாம் தேவைப்படும். இது எல்லாமே சத்தியம் அக்ரோ கிளினிக்லையும் கிடைக்குது, வெளியிலையும் நிறைய இடத்துல இதே மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம், நம்மளோட சார்ந்த வாடிக்கையாளர் நல்லா இருப்பாங்க. விவசாயிகள் இருக்கிற ஒரே கோரிக்கை எல்லா உரங்களையும் கரெக்டான நேரத்தில் பயன்படுத்துங்க. இன்னொன்று சத்தியம் ஃபார்மர்ஸ் கிளப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா எங்களோட சத்தியம் அக்ரோ கிளினிக் வந்து ஒரு விஷன் வச்சுருக்கோம். அதாவது 5-5ன்ற ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா ஒரு 5 ஸ்டேட்டில் ஒரு 5000 அக்ரோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 5000 அக்ரோ கிளினிக்கில் வந்து ஒரு 50,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள வந்து அக்ரி டாக்டர்னு சொல்லுவோம், டிப்ளமோ அக்ரி முடித்தவங்க இல்லை பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்கள. அதுக்கடுத்து வந்து ஒரு 50 லட்சம் ஃபார்மரை வந்து இதில் மெம்பர்ஷிப்பாக கொண்டாடணும் இந்த கிளப்பில். அதுக்கடுத்து வந்து ஒரு நம்ம இந்தியாவோட வளர்ச்சியில் வந்து ஒரு 500 மில்லியன் வந்து நம்ம வந்து அதை செஞ்சு காட்டுன்றது தான் இந்த 5-5ஓட கான்செப்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்னென்னா வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதுக்கடுத்து இந்தியா வளர்ச்சியிலையும் பங்கடையணும், அதுக்கடுத்து விவசாயத்துலேயும் பங்களிப்பு இருக்கணும். அதுதான் இந்த 5-5 கான்செப்ட். இதை வந்து என்னென்னாக்கும் இந்த அக்ரோ கிளினிக் மூலிமா கொண்டு வர்றோம். இதில் வந்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னென்னாக்கும் இந்த எங்கள் அக்ரோ கிளினிக்கில் வந்து அவங்க உரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக 1 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து வருஷத்தில் 12 நாள் வந்து நேரடியாக நம்மளோட அக்ரி டாக்டர் போய் அவங்க தோட்டத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன ப்ரீகாஷன் முன்னக்கூடி ஏதாவது நோய்கள் இருந்தால் அதுக்கு எப்படி மருந்து, என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு உரம் வச்சு கொடுக்கணும்னா அதில் வந்து நார்மலாக அவங்க பயன்படுத்துகிறத விட வந்து கொஞ்சம் டெக்னாலஜி சொல்லி கொடுத்து செலவை குறைக்கிற வேலையை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களை ஈல்டு எடுத்து கொடுக்குற வரைக்கும் கூட நாங்கள் இருந்து அதை எப்படி அதிகமான ஈல்டு எடுக்கிறது, அதை எப்படி விற்கிறது, அது இல்லாமல் அவங்க சாயலில் வந்து டெஸ்ட் பண்ணி வருஷத்துக்கு அதோட மண்ணையும் தண்ணியும் செக் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபோனில் அவங்க எப்போ ஐடியா கேட்டாலும் அவங்களுக்கு ஐடியா சொல்லித்தரோம். இப்போ ரீசெண்டாக அந்த ஆப்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏஐ பேஸில். அது வந்துட்டு விவசாயிகள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அது தமிழில் அந்தந்த லாங்குவேஜில் நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி விஷயங்கள் நான் செஞ்சுட்ருக்கோம். சார், சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அது என்னென்ன க்ராப்ஸ்க்கு யூஸ் ஆகுது சார்? நாங்கள் வந்து என்னென்னா இயற்கை உரங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி க்ரீன் கெமிக்கல்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து என்னென்னா நான் டைப் ஆஃப் ப்ராடக்ட் சொல்கிறேன். அதாவது ஜெல் டைப்பில் பண்ணுறோம், அதுக்கடுத்து வந்து லிக்யூட் டைப்பில், அதுக்கடுத்து கிரானுவல் டைப்பில் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி மாத்திரை வடிவிலையும் கொண்டு வந்திருக்கோம், பவுடராகவும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5-6 டைப்பில் வந்து ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே அந்தந்த கிராப்புக்கு, அதாவது
இப்போ ஒரு கிராப்புக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டைம் லாங் டைம் இந்த மாதிரி கிராப்புக்கு ஏற்ற மாதிரி டோஸ் மட்டும் மாறிக்கிடும். நார்மலாக ஒரு ஷார்ட் டைம் கிராப்புக்கு வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அடி உரம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அந்த கிராப் ஒரு 3 மாதம்னா 3 மாதத்துல 2 டைம் 3 டைம் பண்ணுவாங்க. இதே லாங் டைம் கிராப்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி டோஸ் மாறும். 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இது எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம். அதாவது அதாவது இந்த எங்களோட தயாரிப்புகள் அதாவது இயற்கை உரங்கள் எல்லாமே வந்து உரங்கள் எல்லாமே வந்து அதாவது நம்மளோட மண்ணோட தன்மை எப்படி இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா மண் எப்படின்னாக்கும் பிஹெச் ரொம்ப லோவாக இருக்கும், 4 கீழே இருக்கும். இல்லைன்னா நான் இப்போ 9க்கு மேலே பிஹெச் லெவல் மாறும். அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம். மண் அதுக்கு மாதிரி எடுத்துக்கிறோம், பிளான்ட்டு எடுத்துக்கிற மாதிரி தான் அதில் இருக்குது. அது இல்லாமல் வந்து எந்த கால ட்ரிப் இரிகேஷன்லையும் கொடுக்கலாம், வாய்க்கால் பாசனத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், ட்ரோன்லையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லா வகைகளையும் பயன்படுத்தக்கூடிய லெவலில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா மண்ணுக்கும் இது உரமாக செட் ஆகிடும், எல்லா காலநிலைக்கும் செட் ஆகிடும். குளிர் ஏரியாலையும் கொடுக்கலாம், கடல் ஏரியாவில் விவசாயம் பண்ணாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம், நம்மளை மலையில் விவசாயம் பண்ணாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம். சார், இப்போ இன்னைக்கு நீங்கள் இதை வந்து தொழிலாக பண்ணாமல் ஒரு சேவையாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேவையாக பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? ஃபஸ்ட்டு என்ன, என்னோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து என்னை பெற்றெடுத்த தாயும், அதுக்கடுத்து என்னை வளர்த்துக்கிறதுக்கு என்னோட இன்னொரு தாயான என்னோட மனைவியும் தான் வந்து எனக்கு வந்து பேக் எண்டாக சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு என்னன்னாக்க ஒரு பெண்களால் தான் வந்து ஒரு ஆண் வந்து வளர்ச்சி அடைவாங்கிறது என் விஷயத்தில் எடுத்துகிட்டா ரொம்ப முக்கியமாக உண்மையாக தான் அது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். என்னோடதில் அது நான் நிரூபிச்சும் காமிச்சிருக்கேன், நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட பேக் போன் வந்து என்னோட மனைவி தான். வீடையும் பார்த்துக்கிட்டாப்புல, என்னையும் பார்த்துக்கிட்டாப்புல, கம்பெனிக்கு ஏதாவது தேவைன்னா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இதையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து கம்பெனியோட வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம நிறுவனத்துக்கு எங்களோட நிறுவனத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்து நான் சப்போஸ் ஏதாவது ஒரு அதர் கண்ட்ரிக்கு தொழில்முறையாக பயணம் போயிருந்தாலும் இன்னைக்கு ஆஃபீஸில் உட்காந்து அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வந்து என்னோட மனைவியிட்ட இருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் அதை பெருமையாகவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த பூமியை வந்து தாங்கிட்டு இருக்கிறது ஒரு தாய் தான். என்னைய வந்து ஒரு பெத்தெடுத்ததும் தாய் தான். என்னைய வளர்த்து என்னைய வந்து இந்த நிலைமைக்கு என்னை உருவாக்கிட்டு இருக்கிறது ஒரு தாய். என்னோட மனைவியை வந்து தாயாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சொல்கிறத பெருமையாகவும் நினச்சேன். ஃபண்டாஸ்டிக் சார், உங்களோட பாதை வந்து வெற்றி பாதையாகவே அமையணும்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக பெரிய வாழ்த்து. பசுமை விகடனுக்கு வந்து என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது, நிறைய ஐடியா தேவைப்படுது. விவசாயத்தை பற்றி நிறையா வந்து பசுமை விகடன் மூலிமா நானும் புக்கு படிக்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறேன். எனக்கு அந்த என்னதான் ஒரு டிவியை போய் பார்த்தாலும் ஒரு மொபைல் எடுத்து பசுமை விகடன் எடுத்து பார்த்தா தான் ஒரு மாதத்தில் ஒரு 4 நாளாவது நம்ம வந்து நிம்மதியாக ஒரு கற்றுக்கிட்டோன்ற ஒரு மைண்டு தோணும். அதனால் பசுமை விகடனுக்கு என்னோட நன்றியை சொல்லுங்கள்.